குழந்தைகள் வேகமாக எண்ணி அதையெல்லாம் செய்து பார்க்கிற பொழுது பார்க்கிற நமக்கே அவ்வளவு ஆசையாக இருக்கும். இப்ப பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒரு செய்தி. குழந்தைகளுக்கு முதல் செய்தி என்னன்னா, உண்மையிலேயே ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி அம்மா என்ன பண்ணுவாங்க, இடுப்புலயே வச்சுக்குவாங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தையின் வாய் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கணும் கண்ணம் நினைப்பாங்க. ஒரு குழந்தை அழுதா அது பசியில அழுதா, இல்லனா வயிறு கோளாறுல அழுவுதா, இல்ல உருவாக்கையின முழுங்கிட்டு அழுவுதான்னு கூட யாருக்கும் தெரியாது. பீடியாட்ரிஷியன் தூக்கி போட்டா ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாம் தான் சொல்வார். ஆனா ஒரு குழந்தை அழுதா, அந்த மடலை முடியில் அழுதா, அந்த குழந்தை ஏன் அழுது, எதுக்காக அழுதுன்னு பெத்த தாய்க்கு தெரியும். அதனாலதான் தூக்கி எப்போதும் இடுப்பிலே வச்சுக்குவா தாய். அதே குழந்தைய தூக்கி இடுப்புல இல்ல, தோளுக்கு மேல வச்சுக்குவார் அப்பா. கடை வீதிக்கு போனாலும் எங்க போனாலும் அப்படி தோல்ல வச்சுக்குவார் அப்பா. அப்படி தூக்கி பிடிக்கும் கூட தான் தோளோட சேர்த்து பிடிப்பார் அப்பா. ஏன் தெரியுமா? நான் பார்க்காத உயரத்தை கூட என் பொண்ணு பார்க்கணும், என் பையன் பார்க்கணும்னு நினைப்பார். அவர் தான் அப்பா. உலகத்திலேயே வாழும் தியாகி ஒருத்தர் இருக்காருன்னா அந்த அப்பா தான். இங்கே நிறைய தியாகிகளை பாக்குறேன். பையனை உள்ள விட்டுட்டு, குழந்தைய உள்ள விட்டு, அந்த அம்மா முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நின்று எட்டி எட்டி தெரியுதா தெரியலையா நம்ம பையன் தானே அப்படின்னு எட்டி எட்டி பார்க்கக்கூடிய அந்த தியாகசீலர்களை நான் பாக்குறேன். இப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை? என் குழந்தை ஜெயிச்சிடணும்னு ஒரு ஆசை. இங்க கிளாஸ் கூட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க, சார் மேடம் எப்படியாவது என் பையனை பிரைஸ் வாங்க வைங்க. தன்னுடைய குழந்தையை ஜெயிக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேர் அப்பா அம்மா. தன்னிடம் படிக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். இல்லனா இந்த குழந்தைகள் இத்தனை பெரிய பரிசுகளை வாங்கவே முடியாது. இந்த குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கணும். உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னா நாம் தொட்டு வணங்க வேண்டிய தெய்வம் தாய், தந்தை, ஆசிரியர் பெருமக்கள் தான். அது இப்ப புரியாது, நீங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் புரியும். எல்லாருமே ரொம்ப குட்டிஸா இருக்கீங்க. சரி, அப்பா அம்மாவுக்கு ஒரு செய்தி. என்னது? என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டுல இருந்து தாங்க தொடங்குது. குழந்தைகளின் முதல் ஸ்கூல் என்ன தெரியுமா? வீடு. குழந்தைகளின் முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? அப்பா அம்மா. காலையில குழந்தை எழுப்பும் போதே அன்பா செல்லம் கொடுத்து உற்சாகமா செல்ல குட்டி, ராஜாத்தி, கலெக்டர், டாக்டர், எந்திரிடி தங்கம் அப்படின்னா எந்திரிக்கும். காலைல எந்திரிக்கும் போதே கத்த வேண்டியது, எரும மாடு மாதிரி தூங்குது பாரு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான், எழுந்திருக்கிறியா இல்லையா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அப்படி கத்தக்கூடாது. நீங்க உற்சாகமா அப்படி சந்தோஷமா என் செல்லம், என் தங்கம், என் வைரம், என் சாமி அப்படி உற்சாகமா எழுப்பணும். வெளிநாடுகள்லாம் பார்க்கிற பொழுது அந்த குழந்தைகளிடம் பேசுகிறதை, அவர்கள் அந்த குழந்தையோட உரையாடல் செய்கிறதை பார்க்கிற பொழுது அவ்வளவு மதிப்பு மரியாதையோட பேசுறாங்க. ஆனா நாம மட்டும் என்ன பண்றோம்? காலையில அடிச்சு எழுப்பி குளிப்பாட்டி வாயில போட்டு எதையா போட்டு திணிச்சு ஒரு டைய கட்டி பெல்ட்டை போட்டு கூட்டு போய் அந்த ஸ்கூல் வேன்லயே ஆட்டோல கொண்டு போய் திணிச்சு போ 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 போன்னு இந்த ஒரு படத்துல நம்ம நண்பர் சசிகுமார் துரத்துற பாருங்க, சம்போ சிவ சம்போன்னு. ஏன் அவ்வளவு பதட்டம்? ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டோம்னா வாழ்க்கை அவ்வளவு இனிமையா இருக்கும். நிதானமா பல்லு விளக்கி பொறுமையா குளிச்சு, ஒரு இட்லி இருந்தாலும் பொறுமையா நிதானமா சாப்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டு எல்லா புக்கையும் எடுத்து வச்சு வண்டி வர்றதுக்கு முன்னாடியே நின்று வண்டி வரும்போது நிதானமா ஏறி எல்லாருக்கும் டாட்டா காமிச்சு அப்படி ஒரு நாள் தொடங்கினா அந்த குழந்தை எவ்வளவு உற்சாகமா இருக்கும். அதுக்கு பதிலாக வாஷிங் மிஷின்ல போட்ட துணி மாதிரி போட்டு அந்த குழந்தைய போட்டு அடிச்சு விரட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வீட்டில் இருந்தே இனிமையான சூழலை இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். அந்த குழந்தைகளினுடைய அப்பா அம்மா தான் முதல் பெற்றோர். இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு டீச்சர் திட்டுவாங்க, பரவாயில்ல ஜோரான் பொய் சொல்லு, பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லி தராதீங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதும் போது கூட பொய் பேசுவது எளிது என்பதை சொல்லி தராதீங்க. அதற்கு பதிலாக உண்மையை பேச சொல்லித்தாங்க. என்ன ஹோம்ஒர்க் செய்யலையா? பரவாயில்ல ஹோம்ஒர்க் செய்யல, உண்மையை போய் சொல்லு. திட்டுவாங்க, பரவாயில்ல வாங்கிக்க, நாளைக்கு கண்டிப்பா முடிச்சு வந்துருவேன்னு சொல்லு. அப்ப வாய்மை, உண்மை, நேர்மை அதையெல்லாம் வீட்டிலிருந்தே சொல்லி தருவதுதான் தாய்மை. அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தயவு செய்து இனிமையாக பேசுங்கள், நல்லதை பேசுங்கள். அவர்களுக்கு நல்லா பேசணும், நல்லதை தான் பேசணும். அதற்கு நீங்க வீட்டில் இருந்தே அதற்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புங்கள். இதை போன்ற தனித்திறமையெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். ஒரு 2 வாரம் முன்னாடி நான் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு சார்பில் விமான நிலையத்திற்கு போய் ஒருத்தருக்கு அரசு மரியாதை கொடுத்து பூங்குத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்து வரவேற்றோம். அவர் யார் தெரியுமா? ஒரு 10-12 வயசுல ஒரு பக்கம் ஒரு கீபோர்டு, இன்னொரு பக்கம் இன்னொரு கீபோர்டு. ஒரு கீபோர்டுல ஜனகணமன இந்திய தேசிய கீதம், இன்னொரு பக்கம் கீபோர்டுல அமெரிக்காவின் தேசிய கீதம்.
இரண்டையும் ஒன்றாக நன்றாக வாசித்தான். அந்த இசை குழந்தை லிடியன் நாதஸ்வரத்திற்கு தமிழ்நாடு அரசு வரவேற்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கூட்டு வந்தோம். அதற்கு காரணம் அவருடைய தனித்திறமை. விஸ்வநாத ஆனந்த் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரக்ஞானந்தாவை உலகத்திற்கு இப்பதான் தெரியும். 2 பஸ் மாறி அவங்க அம்மா ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல தயிர் சாதம் கட்டிக்குவாங்களாம். 2 பஸ் மாறி போய் டெய்லி செஸ் ட்ரைனிங் போய் இன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் தொட்ட உயரத்தை அவருடைய வயதில் 4 ஒரு பங்கு இருக்கக்கூடிய சின்னஞ்சிறுவன் பிரக்ஞானந்தா தொட்டு விட்டார். அப்ப உலகம் முழுக்க சவால் விடக்கூடிய பல்வேறு விஷயங்களை தனித்திறமையால் சாதிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் வந்து விட்டார்கள். அவர்களா நமக்கு எடுத்துக்காட்டு. அப்ப நண்பர்களே, தயவு செய்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். குழந்தை தானா ஷைன் அவுட் ஆயிடும். இங்க இருந்து ஒரு பூ இருந்தது, ஆசையா இருந்தது, மறைக்குது நண்பர்கள் எடுத்துட்டாங்க. ஒரு செடியில பூ பூக்கலன்னா என்ன அர்த்தம்? ஒரு செடியில பூ பூக்கல, குச்சி வச்சு அடிச்சா பூ பூத்துருமா? செடியை டெய்லி திட்டுறீங்க, ஒழுங்கா பூ பூத்துரு, ஒழுங்கா பூ, இல்லன்னா அடி பின்னிருவேன் உடனே, அப்படின்னா பூ பூத்துருமா? ஒரு செடியில் பூ பூக்கலன்னா அதுக்கு காரணம் அந்த செடி கிடையாது, அந்த செடியினுடைய என்விரான்மெண்ட், அங்க இருக்க மண், நாம விடுற தண்ணி, அங்க வர்ற சூரிய ஒளி, அதோடைய உரம், அதோடைய நேரம், அதோடைய வேகம், இவ்வளவும் சரியா பண்ணா தானா செடி பூ பூக்கும். அதே மாதிரிதான் ஒரு குழந்தை நீங்க நினைத்த மாதிரி ஷைன் ஆகலன்னா அது காரணம் அந்த குழந்தை கிடையாது. நீங்க குச்சி வச்சு அடிச்சாலும் தினந்தோறும் ஏசுனாலும் திட்டினாலும் அந்த குழந்தை ஷைன் அவுட் ஆகாது. எப்ப ஷைன் ஆகும் தெரியுமா? அந்த என்விரான்மெண்ட். அன்பான அப்பா அம்மா, அறிவான ஆசிரியர் பெருமக்கள் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு சூழல், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை இந்த குழந்தைக்கு உருவாக்குனீங்கன்னா அந்த குழந்தையில் இருந்து ஒரு செடி பூ பூப்பதை போல பல சாதனைகள் தானாக பூத்து குலுங்கும். அத்தகைய நல்ல சூழலை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய அபாகஸ் நிறுவனத்தினுடைய நம்முடைய பஷீர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, நன்றி.